பொது வேட்பாளர் பிரசவிக்கப்பட்டிருக்கிறார். இது என்ன சிசேரியனா அல்லது இயற்கை பிரசவமா? ஒரு தமிழ் பொது வேட்பாளரை பிரசவித்திருக்கிறீர்கள். குழந்தை முழுமையாக ஆரோக்கியமாக இருக்கிறதா? இப்பொழுது முதலில் என்ன பிரசவம் என்று நியதிகளுக்கு உட்பட்ட விதத்திலும் தமிழ் தேசியத்துக்கான ஒரு பிரசவிப்பாகவே நான் இதை பார்க்கிறேன். பிரசவிப்பு சரி. என்னுடைய சுவாரஸ்யமான கேள்விக்கு நீங்கள் சுவாரஸ்யமாக சிரித்தபடி அல்லவா பதிலளிக்க வேண்டும். அந்த மாதிரியான எந்த உரையாடலும் இதுக்குள்ள இல்லை. வெளிப்படையாகவே இதை உரையாடுவதென்று சொன்னால் வெளிப்படையாகவே இதுக்கு ஒரு காலத்தின் தேவை. இந்த உங்களுடைய வார்த்தையில் சொல்லுவார் ஒரு இயற்கை பிரசவம். ஒரு இயற்கை பிரசவம் தவிர்க்க முடியாமல் அந்த இயற்கை பிரசவத்தை நீங்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும். நீங்கள் இந்த கேள்விக்கு இன்னும் சற்று தெளிவாக கூறலாம். எவ்வாறு இந்த எங்களுடைய பிராந்திய சூழல் சாதக பாதகங்கள் என்ன? ஈழத்தமிழர்களிடம் ஒற்றுமை இல்லை, அரசியல் தலைமைகளிடம் ஒற்றுமை இல்லை, அரசியல் தலைமைகள் துண்டுகளாக உடைக்கப்பட்டு மாவை சேனாதிராஜா அவர்கள், ஸ்ரீதரன் அவர்கள் இவர்களுடனான ஊடாட்டம் எப்படி இதுவரை அமைந்தது உங்களுடைய தமிழ் பொது வேட்பாளர் தெரிவிலே? இந்த விடயத்தில் ஒரு நேர்கணியமான ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தவில்லையே அன்றி கடந்த ஆண்டு கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தன்னுடைய 70வது வயதிலிருந்து தான் இந்த அரசியலில் இருந்து விலகிக் கொள்வதாக அவர் தெளிவாகவே கிழக்கு மாகாணத்தில் ஒரு நிகழ்வினுடைய உரையாற்றுகின்ற போது தெரிவித்தார். திரு அரியநேந்திரன் அவர்கள் ஒரு சுயேட்சை குழுவாகவா பதியப்பட அல்லது தேர்தலிலே போட்டியிட இருக்கிறார்? சுயேட்சை குழு என்று அழைப்பது பொருத்தப்பாடில்லையான்னு நினைக்கிறேன். இந்த தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இணைந்ததான ஒரு சுயேட்சை அமைப்புக்கான பெயரிடல் இல்லையா இந்த ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளருக்கு? ஏதாவது வருமா? அப்படி புரியவில்லை. நேர்களே, இன்று பொது வேட்பாளர் பிரசவிக்கப்பட்டிருக்கிறார். அது இயற்கை பிரசவமா அல்லது சத்திர சிகிச்சை பிரசவமா என்பதை நாங்கள் இப்பொழுது எங்களுடைய கலையகத்திற்கு வரை தந்திருக்கின்ற யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய அரசு அறிவியல் துறை தலைவர் பேராசிரியர் KT கணேசலிங்கம் அவர்களிடம் கேட்டு பார்க்கலாம். ஏனெனில் தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையை கைச்சாத்திட்டு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை உருவாக்குகின்ற அந்த மாபெரும் முயற்சி என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த மாபெரும் முயற்சியிலே ஒரு அரசியல் சிந்தனையாளராக கடினமாக உழைத்தவர் பேராசிரியர் அவர்கள். வணக்கம் பேராசிரியர். வணக்கம். கூறுங்கள், இது என்ன சிசேரியனா அல்லது இயற்கை பிரசவமா? ஒரு தமிழ் பொது வேட்பாளரை பிரசவித்திருக்கிறீர்கள். குழந்தை முழுமையாக ஆரோக்கியமாக இருக்கிறதா? இப்பொழுது முதலில் என்ன பிரசவம் என்று கூறுங்கள். நிச்சயமாக இது ஒரு நீண்ட தேவையும் இயற்கையினுடைய நியதிகளுக்கு உட்பட்ட விதத்திலும் தமிழ் தேசியத்துக்கான ஒரு பிரசவிப்பாகவே நான் இதை பார்க்கிறேன். பிரசவிப்பு சரி. என்னுடைய சுவாரஸ்யமான கேள்விக்கு நீங்கள் சுவாரஸ்யமாக சிரித்தபடி அல்லவா பதிலளிக்க வேண்டும். நிச்சயமாக சத்திர சிகிச்சை பிரசவமா? அந்த மாதிரியான எந்த உரையாடலும் இதுக்குள்ள இல்லை. வெளிப்படையாகவே இதை உரையாடுவதென்று சொன்னால் வெளிப்படையாகவே இதுக்கு ஒரு காலத்தின் தேவை. இது தவிர்க்க முடியாது. நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு சூழல் ஒன்றை 2010களில் ஈழத்தமிழ் அரசியலில் முனைப்போடு இருந்தவர்கள் முன்னெடுத்திருக்க வேண்டிய ஒரு விடயம். மிக நீண்ட காலத்துக்கு பிறகு அதை உருவாக்க வேண்டிய தவறவிடப்பட்டது அந்த 2010. நிச்சயமாக அது தமிழ் தேசிய பரப்பில் இருந்த அரசியல் கட்சிகளை பற்றியும் அரசியல் கட்சிகள் சார்ந்திருந்தவர்கள் பற்றியும் தான் இந்த விடயத்தில் நாங்கள் உரையாட வேண்டிய தேவை வந்துவிடும். அவர்கள் உண்மையில் அதுக்குரிய முனைப்பை எடுப்பார்கள் என்று மக்களும் எதிர்பார்த்தார்கள். பெருமளவுக்கு இந்த சமூகத்தில் இருந்த ஊடகம் சார்ந்தவர்களும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதுக்கான வாய்ப்பை அவர்கள் கொடுக்கவில்லை. மாறாக தென்னிலங்கையோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு மனோநிலையை அவர்கள் தமிழ் மக்களுக்கு கட்டமைத்தார்கள். அதனுடைய விளைவு எதுவுமே அற்ற ஒரு சூழலுக்குள் ஈழத்தமிழர்களை கொண்டு வந்து தள்ளி இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த விடயம் பற்றிய உரையாடலையும் உருவாக்கத்தையும் கருத்தியலையும் வளர்க்க வேண்டிய தேவைப்பாடு ஈழத்தமிழ் அரசியல் பரப்பில் இருந்த தமிழரசு தேசிய கட்சிகளுக்கும் அதேபோன்று சிவில் அமைப்புகளுக்கும் ஏற்படுத்தப்பட்டது. அதனால் உண்மையாகவே இது ஒரு ஆரோக்கியமான
ஒரு வடிவத்தை முதன்மைப்படுத்துகின்ற விதத்தில் இந்த இந்த உங்களுடைய வார்த்தையில் சொல்லுவார் ஒரு இயற்கை பிரசவம், ஒரு இயற்கை பிரசவம் தவிர்க்க முடியாமல் அந்த இயற்கை பிரசவத்தை நீங்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும். தவிர்க்க முடியாதபடி வலிகளும் இருக்கும். நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் தென்னிலங்கை பொறுத்தும் ஈழத்தமிழர்களுடைய அரசியலும் கடந்த காலம் பொறுத்தும் அத்தகைய எண்ணப்பாங்கு ஒரு நீண்ட துயரத்தை ஈழத்தமிழர்களுக்கு தந்தது. அது ஆயுத போராட்டத்தில் இருந்த வலியை விட அது மிக மோசமான வலியாக, ஆயுத போராட்டத்தினுடைய இறுதிக்கால பகுதியில் அடைந்த வலியை விட மோசமான வலியை அந்த காலப்பகுதியை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் உண்மையில் அதுக்குரிய உண்மையான ஒரு சரியான ஒரு அறுவடை இந்த காலப்பகுதியில் தான் சாத்தியப்பட்டிருக்கு. இப்பொழுது முள்ளிவாய்க்காலிலே போர் முடிந்த பிறகு இனப்படுகொலைக்கு எதிரான நீதியுமின்றி, அரசியல் தீர்வுமின்றி, ஒன்றுபட்ட அரசியல் தலைமைத்துவமுமின்றி பாரபட்சங்களும் அடக்குமுறைகளும் அச்சுறுத்தல்களும் ஆக்கிரமிப்புகளும் அழிப்புகளும் பிரித்தாளும் தந்திரங்களும் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு அரசியல் பொருளாதார இராணுவ சூழலில், இது உங்களுடைய புரிந்துணர்வு உடன்படிக்கையிலே இருக்கின்ற அச்சொட்டான வார்த்தைகளும் வரிகளும், அவ்வாறான ஒரு அரசியல் பொருளாதார இராணுவ சூழலிலே தமிழ் மக்களின் தேசிய இருப்பு கேள்விக்குள்ளாகி இருக்கின்ற இந்த சூழலிலே இந்த தமிழ் பொது வேட்பாளர் நியமிக்கப்படுவதற்கான மிக முக்கியமான ஒரே ஒரு காரணம் எதுவென்று கேட்டால் இதை சொல்லுவீர்கள்? நிச்சயமாக வெளிப்படையாக சொல்லுவதானால் தமிழர்களுக்கு இடையிலே ஒரு ஐக்கியத்தையும் அவர்களிடம் ஒரு புத்துணர்ச்சியம் ஏற்படுத்துவதுதான் இதனுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். இந்த தமிழ் பொது வேட்பாளர் நியமனத்தின் ஊடாக தமிழரினுடைய ஐக்கியத்தையும் புத்துணர்ச்சியையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுதல் அடிப்படையில் வடக்கு கிழக்கு என்பது ஏறக்குறைய இதில் அதிகமான கேள்விகளும் விமர்சனங்களும் முதன்மைப்படுத்தப்படுகிறது. இந்த கிழக்கு சார்ந்த ஒரு தளத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடிகளையும் வடக்கு கிழக்கு ஒன்றாக இருப்பதுதான் தாயகம், தமிழருடைய தாயகம் என்ற அடிப்படையிலும் இந்த வேட்பாளரும் இந்த அரசியலும் இந்த அரசியல் களமும் இந்த வேட்பாளருக்கூடாக கட்டியெழுப்பப்படுவதற்கான ஒரு திட்டமிடல் இதில் தெளிவாகவே வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கியம், தமிழருடைய ஐக்கியத்தை மீள உறுதிப்படுத்திக் கொள்ளுதல், ஐக்கியத்தை ஏற்படுத்துதல். நிச்சயமா நீங்கள் கூறிய புத்துணர்ச்சி என்பது என்ன? ஏறக்குறைய ஈழத்தமிழர்கள் வெறுத்து போய் அரசியல் ரீதியாக அனாதைகளாக்கப்பட்டு தங்களுடைய தனித்துவங்கள் எல்லாவற்றையும் இழந்து தங்களுக்குறித்துடைய திறன் எது என்பதை கூட தெரியாமல் தமிழ் மக்கள் எந்த அரசியல் தலைவர்களுக்கூடாகவும் பயணம் செய்ய முடியும் என்ற ஒரு நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலையத்தில் இருக்கிறோம். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவில் மிக முக்கியமான பகுதியில் எங்களுடைய இருப்பு காணப்படுது, அதாவது ஈழத்தமிழருடைய இருப்பு காணப்படுது. அது ஒரு புவிசார் அரசியல் ரீதியான ஒரு தனித்துவம் இந்த ஈழத்தமிழருடைய இருப்புக்குள் இருக்கிறது. அதனுடைய முக்கியத்துவத்தை அல்லது பாக்கிரனையோடு ஈழத்தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான பலம் பெற்றிய உரையாடல்கள் எல்லாவற்றையும் நீராக்கி இருக்கிறார்கள் கடந்த 15 வருடங்கள். இவற்றைத்தான் மீள கட்டமைப்பதும் இதுக்குள்ளே ஒரு மிதவாத அரசியல் பலத்தை நிர்ணயிப்பதும் தவிர்க்க முடியாத ஒரு தேவைப்பாடாக இந்த காலப்பகுதியில் எழுந்திருக்கிறது. அதனைத்தான் நான் புத்துணர்ச்சி என்று குறிப்பிட்டேன். சாதாரணமாக ஒரு இனம் தன்னுடைய கட்டமைப்பு முறைகளிலும் தன்னுடைய துயரங்களிலும் வலிகளிலும் இருந்து அது மீண்டெழ வேண்டும் என்று சொன்னால் அது தான் சார்ந்திருக்கக்கூடிய அடிப்படைகளையும் வல்லமைகளையும் வலிமைகளையும் அது அளவீடு செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அந்த சொல்லினுடைய பிரயோகத்தை முதன்மைப்படுத்தினேன். பேராசிரியர் கூறுங்கள், கடந்த 15 ஆண்டுகளில் இலங்கை தீவின் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் முகமாக தமிழ் மக்களுக்கு சம உரிமையை வழங்கும் அரசியல் தீர்வு தொடர்பிலே எந்த ஒரு நகர்வுகளை கூட இதுவரை காலமும் கொழும்பு அரசாங்கங்கள் எடுக்கவில்லை. அதனையே உங்களுடைய புரிந்துணர்வு உடன்படிக்கையும் வலியுறுத்துகிறது. இப்பொழுது கூறுங்கள், பொது வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். பொது வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுத்திருப்பதற்கான அந்த புறச்சூழல், அதாவது வெளிவிவகார சூழல், அதாவது சர்வதேச சூழல் மற்றும் பிராந்திய சூழல், வடக்கு கிழக்கு பிராந்திய சூழல், இலங்கை சூழல், இவற்றுள் எவை சாதகமாக உங்களுக்கு இருக்கின்றன? நிச்சயமாக அரசியல் என்பது சாதகமற்ற செய்முறைகளை சாதகமாக்குவது தான் அரசியல். அதாவது ஒரு வாய்ப்பு குறித்துடைய ஒரு சூழலை நோக்கி ஈழத்தமிழர்கள் தங்களை கட்டமைத்திருக்கிறார்கள் இந்த தளத்தில். இதனை நோக்கி நீங்கள் குறிப்பிட்டது போல் உள்நாட்டு சூழல், பிராந்திய சூழல், சர்வதேச சூழலை எங்களுடைய நோக்கு நிலைக்குள் இசைவாக்கம் பெறுவதற்கான உத்திகள் இந்த பொது வேட்பாளர் சார்ந்தும் இதுக்கு பின்னால் எழக்கூடிய அரசியல் சார்ந்தும் எங்களிடம் உருவாகக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது.
ஆம், நீங்கள் இந்த கேள்விக்கு இன்னும் சற்று தெளிவாக கூறலாம். எவ்வாறு இந்த எங்களுடைய பிராந்திய சூழல் சாதக பாதகங்களை எங்களுடைய அதாவது வடக்கு கிழக்கு இணைந்த நிச்சயமாகவே ஈழத்தமிழர்களிடம் ஒற்றுமை இல்லை, அரசியல் தலைமைகளிடம் ஒற்றுமை இல்லை, அரசியல் தலைமைகள் துண்டுகளாக உடைக்கப்பட்டு எல்லாரும் இலகுவாக கையாளக்கூடிய ஒரு பொறிமுறைக்குள்ளே தான் ஈழத்தமிழருடைய அரசியல் ஒரு நிற்கதியான நிலைக்குள் இருக்கும். அவை இது ஐக்கியப்படுத்தல் என்பது ஒருமைப்பாடு அடைதல் என்பது தனி அரசியல் கட்சிகள் மட்டுமில்லை, மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய அடிப்படையிலும் இந்த விடயம். அவை இதை நோக்கித்தான் எல்லா தூதரகங்களும் முன்வைக்கின்ற ஒரே விடயம், நீங்கள் ஒற்றுமையற்றவர்கள், நீங்கள் ஒரு ஒருமைப்பட்ட இந்த விடயத்தை முன்னெடுக்க முடியாது. ஒவ்வொரு அரசியல் தீர்வுகளை முதன்மைப்படுத்த முயற்சிக்கிறீர்கள். எந்த அரசியல் தீர்வை உங்களுக்கு வழங்குவதென்று பிராந்திய அரசுகளும் சர்வதேச அரசுகளும் உள்நாட்டு அரசு கூட அதை முதன்மைப்படுத்துகிறது. அவை அந்த சூழல், அந்த புறச்சூழலில் இருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் ஒரு நேர்க்கணியமான நிலைக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு உத்தி ஒன்று இதில் மிக பிரதானமானதாகவும் மேலெழக்கூடிய வாய்ப்பை கொண்டதாகவும் காணப்படுகிறது. உங்களுடைய இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு இப்பொழுது எந்தெந்த கட்சிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது? உடன்படிக்கை செய்யப்பட்ட பல வாரங்களுக்கு முந்தைய நிலைமைதானா, புதியதாக வேறு கட்சிகளும் இணைந்திருக்கிறார்களா? இதில் முக்கியமான ஒரு விடயம், ஏறக்குறைய உடன்பாட்டில் எட்டப்பட்ட கட்சிகளோடு சேர்ந்து ஏனைய கட்சிகள் எங்களோடு இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகளை நாங்கள் எப்போதுமே கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் வெளிப்படுத்துகிறோம். எல்லா கட்சிகளும், குறிப்பாக தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற அனைத்து கட்சிகளும் இதில் பயணம் செய்ய முடியும், பயணம் செய்ய வேண்டும். அதுதான் ஈழத்தமிழருடைய அரசியலை ஒரு நேர்க்கணியமான முறைக்குள் கொண்டு வர முடியும். நான் நினைக்கிறேன், நீங்கள் கேட்டது போல் உடன்பாடு செய்யப்பட்ட கட்சிகள் தான் இன்று வரை எங்களோடு பயணிக்கின்றன. ஆனால் புதிதாக சில கட்சிகள் அவற்றுக்குள் நுழைவதற்கு எந்த தடையையும் நாங்கள் ஏற்படுத்தவில்லை. தமிழரசு கட்சி இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திலே ரெண்டு விதமான கருத்துக்களை முக்கியமான தலைவர்கள் தமிழரசு கட்சிக்குள் இப்பொழுதும் கொண்டிருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். அண்மித்த செய்திகளின் படியும் அப்படித்தான் இருந்தன. மாவை சேனாதிராஜா அவர்கள், ஸ்ரீதரன் அவர்கள், இவர்களுடனான ஊடாட்டம் எப்படி இதுவரை அமைந்தது உங்களுடைய தமிழ் பொது வேட்பாளர் தெரிவிலே? நிச்சயமாக அவர்கள் ஒரு ஆரோக்கியமாக எங்களோடு பயணிக்கிறார்கள். அவர்கள் வெளிப்படையாகவும் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற ஒரு மனோநிலை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கட்சி ஒரு அரசியல் ரீதியான நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருப்பதும், கட்சிக்குள் இருக்கும் சில உறுப்பினர்களுடைய உரையாடல்களும் இந்த விடயத்தில் ஒரு நேர்க்கணியமான ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தவில்லையே அன்றி ஏனைய அம்சங்களில் அவர்கள் பொது வேட்பாளர் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற, அங்கீகரிக்கின்ற, அதுக்காக தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகின்ற, பொது வழியில் கூட அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்ற நிலை காணப்படுகிறது. இது ஒரு வகையான ஆரோக்கியமான ஒரு அரசியல் சூழல் தமிழரசு கட்சியிடம் இருந்து கிடைத்திருக்கிறது என்றே பெருமளவுக்கு நாங்கள் கருதுவோம். திரு சுமந்திரன் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? அவர் வெளிப்படையாகவே இந்த விடயத்துக்கு எதிர்ப்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இதை தோற்கடிப்பதற்கான உத்தி அது அவருடைய இது ஒரு அரசியல் களம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒருத்துடைய சுதந்திரம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தேசியம் சார்ந்திருக்கக்கூடிய பற்றுதலும் அவருடைய நேசிப்பும் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து அவற்றினுடைய வெளிப்பாடுகளும் பிரதிபலிப்புகளும் இருக்கும். ஆகவே நிச்சயம் இதில் நாங்கள் அது விரோதிப்பதற்கோ அல்லது அது சார்ந்த விடயத்தில் நாங்கள் கருத்து முன்வைப்பதற்கோ ஒரு பொருத்தமற்ற ஒரு சூழலாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. ஏறக்குறைய என்னை பொறுத்தவரையில் ஒரு தனிப்பட்ட ரீதியான எண்ணங்களில் அல்லது நோக்கு நிலையில் இருந்து அந்த விடயத்தை பார்த்தால் அது அவருக்கு உரித்துடையது, அது எல்லோருக்கும் உரித்துடையது. யாரும் இந்த விடயம் மீது விமர்சனம் செய்யலாம். ஆனால் அந்த விமர்சனம் ஆரோக்கியமானதாகவும் ஈழத்தமிழர்களுடைய அரசியலினுடைய இருப்பை கட்டமைக்கக்கூடியதாகவும் அந்த விமர்சனத்தின் உள்ளடக்கம் இருக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு அறிவுபூர்வமான உரையாடலின் முக்கிய அம்சம் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் மேற்கொண்டிருந்த உடன்படிக்கை, புரிந்துணர்வு உடன்படிக்கை தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் இடையிலே ஏற்படுத்தப்பட்டிருந்தது. தமிழ் மக்கள் பொதுச்சபையை சார்ந்த பிரதிநிதியாக இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினுடைய ஒரு அரசியல் சிந்தனையாளராக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களிடம் கேட்கின்றேன், தமிழ் தேசிய கட்சிகள் என்று கூறுகிற பொழுது முக்கியமாக உங்களிடம் முன்னாள் ஆயுத போராட்ட அமைப்புகள் இந்த உடன்படிக்கையிலே இணங்கி இருக்கின்றன. பிளாட், EPRLF, டெலோவினுடைய டெலோ, ஜனநாயக போராளிகள் என்றெல்லாம் இருக்கிறார்கள். ஆயினும் நீங்கள் பரிசீலனையிலே ஃபைனலைஸ் பண்ணுவதற்காக நீங்கள் நிறைவாக வைத்திருந்த 2 தெரிவுகள் அல்லது 2 எதிர்பார்க்கைகள் இருவருமே தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்களாகத்தானே இருந்திருக்கிறார்கள்.
நிச்சயமாக இலங்கையினுடைய ஈழத்தமிழருடைய அரசியல் பரப்பில் தமிழரசு கட்சி என்பது ஒரு நீண்ட வரலாற்றையும் பரிமாணங்களையும் கொண்டது. அது வடக்கு கிழக்கு முகம் அதுக்கே தனித்துவமானது. இலங்கையினுடைய ஈழ விடுதலை ஆயுத போராட்டத்தினுடைய பின்புலங்களில் பெருமளவுக்கு தமிழரசு கட்சியினுடைய சிந்தனை அல்லது தமிழ் விடுதலை கூட்டணியினுடைய சிந்தனை அல்லது தமிழ் காங்கிரசினுடைய சிந்தனை ஒரு ஆழமான ஒரு இருப்பை ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஏற்படுத்தியது. ஈழத்தமிழருடைய ஆரம்பகால பகுதியிலிருந்து இன்று வரை இப்போ ஏறக்குறைய தந்தை செல்வா என்று அழைக்கிற அளவுக்கு அல்லது ஈழத்து காந்தி என்று அழைக்கிற அளவுக்கு தமிழரசு கட்சியினுடைய ஸ்தாபகர் ஒரு முனைப்பான ஒரு அரசியல் இருப்பை முதன்மைப்படுத்தி இருக்கிறார். அவை தவிர்க்க முடியாமல் தமிழரசு கட்சியினுடைய இருப்பும் தமிழரசு கட்சியினுடைய வியாபகமும் வடகிழக்கு சார்ந்த அரசியலோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு அம்சமாகவே இருக்கின்றது. எந்த தரப்பில் நீங்கள் யாரை முன்மொழிந்தாலும் முன்மொழிகின்ற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு அடிப்படையில் தமிழரசு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள், மத்திய குழு உறுப்பினர்கள் அல்லது அது சார்ந்திருக்கக்கூடிய விசுவாசிகளாக இருப்பவர்களாகத்தான் காணப்படுகிறது. அதுக்கான பின்புலம் பெருமளவுக்கு அது ஒரு நீண்ட வரலாற்றோடு தமிழரசு கட்சியினுடைய அரசியல் ஈழத்தமிழரோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர்க்க முடியாத ஒரு விடயம். நான் நினைக்கிறேன் அது நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதை நாங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களுக்கு உண்டு. உங்களுடைய உடன்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பானது பொது வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுபவருடனும் அவர் எந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் சார்பிலே உத்தியோகபூர்வமாக நிறுத்தப்படுகின்றாரோ அந்த நபருடனும் அந்த கட்சியுடனும் அவசியமானதும் உகந்ததுமான உடன்படிக்கையை தனித்தனியே நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய உடன்பாடு கூறுகிறது. இந்த விடயத்திலே இன்னும் எவ்வளவு தூரம் முன்னேற வேண்டியிருக்கிறது? இதிலே நான் நினைக்கிறேன் பெருமளவுக்கு நீங்கள் அந்த ரெண்டாவது விடயம் அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் தற்போதைய வேட்பாளர் பெருமளவுக்கு அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளராகவே அவர் போட்டியிடுகின்றார். அவர் ஒரு கட்சியினுடைய சார்பில் இருந்து அந்த வேட்பு மனுவை அவர் தாக்கல் செய்யவில்லை. அவர் வெளிப்படையாகவே அவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், இன்னார் பாராளுமன்ற உறுப்பினர், இலங்கையினுடைய சட்டத்திட்டத்துக்கு அமைவாக முன்னாள் அல்லது இன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சுயேட்சையாக போட்டியிட முடியும். ரெண்டாவது விடயம் நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த முதலாவது அம்சம் அவரோடு ஒரு உடன்பாடு செய்தல். அந்த உடன்பாட்டுக்குரிய எல்லா ஏற்பாடுகளும் நிறைவு பெற்றிருக்கிறது. அது தொடர்பில் அவர் உடன்பாட்டுக்கு வருவதற்கான எல்லா அம்சங்களையும் அவரோடு உரையாடி அதுக்குரிய நடவடிக்கையை தமிழ் பொது கட்டமைப்பு மேற்கொள்ளும். இந்த வேட்பாளருடனான உடன்பாட்டினுடைய ஏதாவது கூறக்கூடிய, நீங்கள் கூற விரும்பினால் ஏதாவது? இல்லை, அதில் அவர் வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் அவர் கடந்த ஆண்டு கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தன்னுடைய 70வது வயதிலிருந்து தான் இந்த அரசியலில் இருந்து விலகிக் கொள்வதாக அவர் தெளிவாகவே கிழக்கு மாகாணத்தில் ஒரு நிகழ்வினுடைய உரையாற்றுகின்ற போது தெரிவித்தார். எங்களிடம் ஒரு மிக முக்கியமான ஒரு நிபந்தனையாக இருந்தது, அடுத்து வரும் தேர்தலில் இந்த சின்னத்தையோ அல்லது இந்த உறுப்பினர், அதாவது இந்த போட்டியிடுகின்ற உறுப்பினர் தான் பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்படுபவர் எதிர்காலத்தில் அந்த தான் பெற்றுக்கொண்ட வாக்குகளை தன்னுடைய அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது என்பதில் நாங்கள் ஒரு முனைப்பான ஒரு விடயத்தை முதன்மைப்படுத்தி இருந்தோம். அந்த நியாயமான அல்லது அந்த நிபந்தனைக்கு உட்பட்ட விதத்திலே இவருடைய எல்லா வகையான அணுகுமுறைகளும் இருந்தது. அதாவது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடுவது இல்லை என்றதை அவர் தெளிவாகவே இந்த விடயம் பற்றி உரையாடுகிற போது அவர் முன்வைத்திருந்தார். அவர் அதுக்கு முன்னரே அதுக்குரிய உரையாடலை வெளிப்படுத்தியிருந்தார். ஆகவே அவர் ஒரு தேசிய ரீதியான ஒரு தேவைகளுக்காக அல்லது தேசிய நலனுக்கான ஒரு அம்சமாகத்தான் தன்னுடைய வேட்பு மனுவையும் தன்னுடைய வேட்பாளர் பொது கட்டமைப்பினுடைய வேண்டுதலுக்கு அமைவான வேட்பாளர் தெரிவையும் அவர் உத்தரவாதப்படுத்தியிருக்கிறார். அது மிக ஆரோக்கியமான ஒரு பயணத்துக்குரிய செல்நறியை அவரே வகுத்து எங்களிடம் அதை ஒப்படைத்திருக்கின்றார். நான் நினைக்கிறேன் இதில் ஒரு சின்னத்தை நாங்கள் பாவிக்கவில்லை, ஒரு அரசியல் கட்சியினுடைய சின்னத்தை பாவிக்கவில்லை. சில வேளைகளில் இவ்வாறு ஒரு விவாதம் வருகிறது, அதாவது ஒருவருடைய அரசியல் உரிமை இங்கு மீறப்படுகிறது, நிராகரிக்கப்படுகிறது, அவர் அடுத்த தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்றது எவ்வாறு நீங்கள் முன்வைக்க முடியும் என்று ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அரசியல் தளத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் தெரியும், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி 2 தடவைக்கு மேல் போட்டியிட முடியாதாண்டு சட்ட ரீதியாகவே வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இலங்கையிலும் இந்த திருத்தச் சட்டத்தின் மூலத்தின் பிரகாரம் ஏறக்குறைய 2 தடவைக்கு மேல் ஒருவர் போட்டியிட முடியாது. 35 வயதுக்கு மேற்பட்டவர் தான் போட்டியிட முடியும். 18 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு வாக்குரிமை இருக்கிறது, 35 வயசுக்கு மேற்பட்டவர் தான் போட்டியிட முடியும் என்று ஜனநாயகம் சில வரையறைகளை தனக்கே உரித்துடைய சில நிபந்தனைகளையும் உள்ளடக்கி இருக்கின்றது. அந்த நிபந்தனைகளுக்கு உள்ளால் தான் நாங்கள் இந்த விடயம் பற்றி உரையாடினோம். இதுக்கான அடிப்படை காரணம் இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு அல்லது இந்த வாக்குகளை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் தன்னுடைய லாபத்தை முதன்மைப்படுத்தி தன்னுடைய அரசியல் லாபத்தை சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு செய்முறை ஏற்பட்டுவிடக்கூடாது. அது தொடர்பில் மக்களிடம்
நீண்ட அதிருப்தி இருக்கிறது. அதாவது ஆயுள் காலம் முழுவதும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆக இருப்பவர்கள் மீது அதிக விமர்சனம் இந்த மக்களிடம் இருக்கிறது. அவை இதை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு தான் இந்த விடயத்தை நாங்கள் முதன்மைப்படுத்தினோம். இது ஒரு ஜனநாயக மீறலோ அல்லது அவருடைய உரிமை மீறலோ என்று கருத முடியாது. ஏனென்றால் அரசியலில் ஜனநாயகம் என்பது சில நிபந்தனைகளையும் சில வரையறைகளையும் தனக்குள் கொண்டிருக்கின்றது. அதுதான் உலகத்தினுடைய அரசியல் வரைவினுடைய அடிப்படை. தமிழ் பொது வேட்பாளராக இப்பொழுது இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினால் தெரிவாகி இருக்கிற திருவாளர் அரியநேந்திரன் அவர்கள் தானாக முன்வந்து இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினுடைய நிபந்தனைகளை தானாக முன்வந்து சுயாதீனமாக முன்வந்து ஏற்றுக்கொண்டார் என்று பேராசிரியர் கூறுகிறார். வேறு என்ன விடயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார்? இல்லை, எங்களிடம் முன்வைக்கப்பட்ட நிபந்தனை என்று நாங்கள் கருதுகிற விடயத்தை அவர் முன்கூட்டியே ஏற்றுக்கொண்டார். அதுதான் அங்கே முக்கியமான அம்சம். அதுதான் தமிழ் பொது கட்டமைப்பு எதிர்பார்த்த ஒரு விடயம். அதனை அவர் தானே நிறைவு செய்திருக்கின்றார். அது ஒரு ஆரோக்கியமான ஒரு பயணத்துக்கான ஒரு அடிப்படை. அது அவருடைய தேசியம் மீதான பற்றுதலையும் அடையாளப்படுத்துகிறது. அவர் சுதந்திரமாக சுயாதீனமாக பரப்புரை மேடைகளில் தோன்ற முடியுமா பேராசிரியர்? நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகளும் அதுக்கான சூழலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் அதை நோக்கி அவர் இன்றைய தினம் கூட அதை நோக்கி தன்னுடைய பரப்புரைக்குரிய எண்ணங்களை அவர் வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார். இங்கே இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையினூடாக நீங்கள் உருவாக்கி இருக்கிற தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு அவருக்கான வழிகாட்டல் நெறிகளை தயாரித்திருக்கிறதா? நிச்சயமாக அதுக்கான உரையாடல்களையும் அதுக்குரிய முன்னாயத்தங்களையும் அவரோடு நாங்கள் சேர்ந்து முதன்மைப்படுத்துவோம். அதில் அவருக்கான சுதந்திரமும் அவருக்கான அது குறித்துடைய எண்ணங்களை அவர் பகிர்ந்து கொள்வதற்குமான வாய்ப்புகள் அங்கு அதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக அவர் உரையாடி ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் எங்களிடம் தெளிவாகவே முன்னாயத்தங்களோடு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தெரிவாக இருக்கின்ற இந்த தமிழ் பொது வேட்பாளராக தெரிவாக இருக்கின்ற திரு அரியநேந்திரன் அவர்கள் உதாரணமாக ஒரு வல்லரசு நாட்டினுடைய தூதுவரை சந்திப்பதற்கான அழைப்பு அவருக்கு தனிப்பட்ட ரீதியிலே கிடைக்கிறது என்றால் அதிலும் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற இந்த நியமிப்பு சூழலும் அதற்கான தேர்தல் போட்டிகரமான சூழலும் நிலவுகின்ற இந்த கட்டத்திலே, அதாவது இந்த சூழ்நிலையிலே நீங்கள் அதை எவ்வாறு கையாளுவீர்கள்? இல்லை, அதில் அவருக்குரிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வழங்கப்படும். தனிப்பட்ட ரீதியில் என்பது அது ஒரு நான் நினைக்கிறேன் இது ஒரு பொது கட்டமைப்பாக இருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு பயணத்தை திட்டமிடுகிறது. ஆகவே அவர் தனிப்பட்ட ரீதியில் அழைக்கப்பட்டார். அவர் அதனை எதிர்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் அவருக்கு ஒப்படைக்கப்படும். ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் சார்ந்தும் இந்த பொது கட்டமைப்போடு சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்ற போது அவர் அழைக்கும் பட்சத்தில் இந்த தரப்புகள், இதனோடு ஈடுபடுகின்ற தரப்புகள், அது குறித்துடைய முனைப்பான உபகுழுக்கள் அவற்றினுடைய பங்கெடுப்புகளை உறுதிப்படுத்தி கொள்ளும். இப்பொழுது அவர் தமிழ் பொது வேட்பாளர் நியமிப்புக்கு உட்பட்டிருப்பதனால் இனி அடுத்த தேர்தல் ஆணையகத்தோடு சம்பந்தப்பட்ட அல்லது தேர்தல் திணைக்களத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், அதாவது தேர்தல் விடயங்கள் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் விரைவாக ஒப்பேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், திரு அரியநேந்திரன் அவர்கள் ஒரு சுயேட்சை குழுவாகவா பதியப்பட அல்லது தேர்தலிலே போட்டியிட இருக்கிறார்? சுயேட்சை குழு என்று அழைப்பது பொருத்தப்பாடில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு சுயேட்சை வேட்பாளராக அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளராக அவர் தாக்கல் செய்ய இருக்கின்றார். தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்ய இருக்கின்றார். இலங்கையினுடைய தற்போதைய ஜனாதிபதியும் ஒரு சுயாதீன வேட்பாளராகத்தான் தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் என்பது கோடிடப்பட வேண்டிய ஒரு விடயம் என்று நான் கருதுகிறேன். இலங்கை ஜனாதிபதியும் அவ்வாறு தான். இந்த தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இணைந்ததான ஒரு சுயேட்சை அமைப்புக்கான பெயரிடல் இல்லையா இந்த ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளருக்கு? ஏதாவது வருமா? அப்படி புரியவில்லை. பேரிடல் என்றது ஒரு சின்னம் வழங்கப்படும், இவருடைய பெயர் வழங்கப்படும். அதுதான் இலங்கையினுடைய அரசியல் யாப்பினுடைய ஜனாதிபதியினுடைய தேர்தல் முறைமை அவ்வாறு தான் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பேரும் அவருக்குரிய சின்னமும், அந்த சின்னம் கூட தேர்தல் திணைக்களத்தினால் வழங்கப்படும். இல்லை, நாங்கள் தெரிவு செய்யலாம் அல்லது நாங்கள் வழங்கலாம். இது ரெண்டும் சாத்தியப்படாவிட்டால் தேர்தல் திணைக்களம் ஒரு சின்னத்தை வழங்கும். இப்பொழுது நீங்கள் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையினூடாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்ற பெயரிலே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறீர்கள். இந்த கட்டமைப்பு என்கின்ற சொல் ஒரு பௌதீக சொல்லாக இருக்கிறது. நான் கேட்பது ஒரு சமூக விஞ்ஞான அடிப்படையிலே ஒரு இயங்கியல் தன்மை உள்ள ஒரு அரசியல் இயங்கியல் தன்மை உள்ள ஒரு சொற்பிரயோகம்
நீங்கள் இந்த பரப்புரை காலத்தில் பயன்படுத்தக்கூடுமா என்று கேட்கின்ற நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் இது இப்போது தோற்றுவிக்கப்பட்ட போது ஏற்படுத்தப்பட்டது. நீங்களே குறிப்பிட்டீர்கள் இப்போதான் குழந்தை பிறந்திருக்கின்ற. நான் நினைக்கிறேன் அது வளர வளர அதுக்குரிய வடிவங்களும் அதுக்குரிய இயல்புகளும் அதுக்குரிய தன்மைகளும் இந்த மக்களால் ஏற்படுத்தப்படும், இதோடு சேர்ந்து இயங்குகிறவர்களால் ஏற்படுத்தப்படும். அது ஒரு ஆரோக்கியமான ஒரு வடிவத்தை பெறுகிற போது ஈழத்தமிழருடைய அரசியல் இருப்போடு அது பிணைக்கப்படும். ஏற்கனவே இந்த கருத்து முதலிலேயே பல ஆய்வாளர்கள் அறிவாளிகளால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டமைப்பு என்ற சொல் ஒரு சிவில் கட்டுமானத்தோடு சம்பந்தப்பட்டது போல், ஒரு பௌதிக கட்டமைப்பு போல இருப்பதனால் ஒரு முன்னணி கூட்டணி அல்லது கூட்டமைப்பு அவ்வாறான ஒரு பிரயோகத்திற்கு திரும்ப வேண்டும். நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நான் குறிப்பிட்டேன். இது இப்போது தோன்றி இருக்கிறது. நான் நினைக்கிறேன் ஏப்ரல் 30 வவுனியாவில் இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. விரல் விட்டு எண்ணலாம் 5 மாதங்கள் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த காலப்பகுதிக்குள்ளே இதனால் முடிந்தவரை அது தன்னுடைய இருப்பை வடிவமைத்திருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் கூட எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆலோசனையை அல்லது ஆரோக்கியமான ஒரு பெயரை முன்மொழிந்தால் கூட நாங்கள் பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். மற்றது பேராசிரியர், இப்பொழுது நீங்கள் துணைக்குழுக்களிலே இந்த தமிழ் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுத்தல் என்பதற்கான துணைக்குழு, பிறகு தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரித்தல், அது மிக முக்கியமான கடமை. அதிலே உள்ளடக்க வேண்டிய விடயங்கள் இப்பொழுது ஆராயப்பட்டு கொண்டிருக்கு. நிச்சயமாக அதுக்கான முதல் கட்ட வேலைகளே நிறைவு செய்யப்பட்டு அது ஒரு ராப்ட் போடப்பட்டிருக்கு. அந்த ராப்ட் பற்றிய உரையாடல் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பிலே ராஜதந்திர விடயங்கள் வெளிவிவகார விடயங்களை கையாள்வதற்கான என்ன ஏது நிலைகள் இருக்கின்றன? இதுக்கான ஒரு களம் உருவாக்கப்படுகிற போது அதை எதிர்கொள்வதற்குரிய ஒரு திட்டமிடலை இந்த பிரிவினர் தமக்குள் கொண்டிருக்கிறார். வடக்கு கிழக்கு பூர்வீகம் கொண்ட தமிழ் மக்கள் கொழும்பிலோ அல்லது கண்டியிலோ இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம். அவர்கள் தொடர்பில் நீங்கள் உங்களுடைய பிரசார யுக்திகள், உங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கான பிரசார யுக்திகள் எவ்வாறு? அதனுடைய நோக்கு என்பது நான் நினைக்கிறேன் அது வடக்கு கிழக்கைத்தான் அதிகம் அது முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இதில் காணப்படுது. என்னடா இந்த 6 லட்சம் வாக்காளர்களிலே இந்த தமிழ் பொது வேட்பாளருக்காக எத்தனை லட்சம் வாக்காளர்களை திரட்ட வேண்டும் என்பது உங்களுடைய இலட்சியபூர்வமான எதிர்பார்க்க? இலட்சியபூர்வமான இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.